எமி என்னடா தங்க பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, கலர் பண்ணிட்டு இருக்கேன். கலர் பண்ணிட்டு இருக்கியா? நீ நல்லா பண்ற இருக்கா? கலர் எஸ் டாடி. சூப்பரா இருக்குடா. இங்க பாரு, இன்னைக்கு காலைல பண்ணது. ஓகே சூப்பர். பின்னாடியும் பாரு. சூப்பர் 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 சூப்பர். வீடியோ தரலாம் போதும் டாடி. ரம்ஜானுக்கு ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சு தா டாடி. ஸ்பெஷலாவா? என்ன ஸ்பெஷலா வேணும்? ஏதாவது செஞ்சு தா டாடி. ஸ்பெஷலானா இன்னைக்கு ரம்ஜானுக்காக எக் சேமியா பிரியாணி செஞ்சு தரட்டா? எக் சேமியா பிரியாணியா? எக் சேமியா பிரியாணி சூப்பரா இருக்கும். சரி செஞ்சு தா டாடி. சாப்பிட்டு பார்க்கலாமா? மேக்கிங் வீடியோ எடுத்துலாமா? ஓகே ஓகே. டண்டனக்கா டன். டண்டனக்கா டன்னா. சேமியா பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? பார்க்கலாமே. நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு 200 கிராம் சேமியா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு குட்டி தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 முட்டை, தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், 10 கிராம் முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், குட்டி லெமன். இப்ப நம்ம சேமியா பிரியாணி செய்ய போறோம். 50 கிராம் கடலை எண்ணெய், 50 கிராம் கடலெண்ணெய் ஊத்திக்கலாம். ஓகே. அப்பதான் நல்லா வாசனையா இருக்கும். ஓகேவா? 2 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சம் பச்சை மிளகாய், இதை போட்டுட்டு ஒரு வெட்டி வச்ச ஒரு வெங்காயம் தான் நம்ம போட போறோம். நல்லா வதங்கட்டும். ஆனியன் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஷேடு வதங்குற வரைக்கும் வதக்கும். எமி இன்னும் லைட்டா ப்ரௌன் ஷேடு ஆனா போதும். நல்லா நல்லா வதக்கு. சைடுல மட்டும் ப்ரௌன் ஆகுது பாரு. டாடி ஆயில் நிறையவே டாடி இருக்கு. ஆமாடா, வெங்காயம் நல்லா வதங்க வதங்க ஆயில் ஃபுல்லா மேல வந்துடும். ஓகே, இப்போ இஞ்சி பூண்டு போடுறியா? ஓகே டாடி. இஞ்சி பூண்டு எடுத்து போடு. ஒரு 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 கையால டாடி. எடுத்து போடு, கையில எடுத்து போடுறா. இஞ்சி பூண்டு போட்டியா? அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணு. என்ன டாடி வெடிக்குது? ஒண்ணும் ஆகாது, சூப்பரா இருக்கும். ஓகே. இப்போ என்ன பண்ற? என்ன பண்ணனும்? தக்காளி பழம் போடு. தக்காளி பழமா? ஆமா. ஃபுல்லா டாடி. போடு போடு. வெட்டி வச்சிருக்க எல்லா தக்காளியும் போடு. ஆனியன் கொஞ்சோண்டு இருக்கு. அது அப்படியே இருக்கட்டும், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. போட்டுட்டியா? இல்ல டாடி, போட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணு, மறுபடியும் மிக்ஸ் பண்ணு. குட்டி சமையல்காரி. ஹிட் பிரியாணி மாதிரி. ஹிட் பிரியாணி மாதிரி. நீங்க பாக்கறேன்னா பாத்துட்டு வாங்க. ஹிட்ஸ் பிரியாணியா? அது இன்னும் நான் அப்லோடே பண்ணல, இதுக்கு அப்புறம் தான் பண்ண போறேன். ஓகே. பாகும்ல பண்ணது. நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணு, நல்லா மிக்ஸ் பண்ணு. கொஞ்சமா அந்த மஞ்சள் தூள் எடுத்து போடுமா. ஓகே டாடி. போடு. இன்னும் டாடி. இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க மஞ்சள் தூள். போடுங்க, ஃபுல்லா போடுங்க. ரைட். எடுக்கவே முடியல. நான் மிக்ஸ் பண்றேன். இப்போ வந்து அந்த தனி மிளகாய் தூள் இருந்ததுல, இன்னும் கொஞ்சம் போடுவா டாடி. போடுமா போடுமா. அந்த தனி மிளகாய் தூள் இருந்ததுல, அதையும் போடுமா. இன்னும் கொஞ்சம் போடுங்க. இது லைட்டா இருந்தா போதும், தனி மிளகாய் தூள் ரொம்ப தேவையில்ல. போதும் போதும் போதும். போதும்டா போதும்டா போதும்டா. போட்டாச்சா? கொஞ்சம் சோம்பு இருந்ததுல, சோம்பு அதை எடுத்து போடுங்க. அதுதான் நல்லா வாசனையா இருக்கும். கொஞ்சம் ரைட். ஓகே. இப்போ வந்து இந்த முந்திரி பருப்பு இருக்குல்ல, எஸ் டாடி, அத போடுங்க. அப்ப உப்பு எப்ப டாடி போடுவீங்க? உப்பு போட்டுடலாம்டா, முந்திரி பருப்புலாம் போட்டுட்டு உப்பு போட்டுடலாம். போடுங்க. போட்டாச்சா? உப்பு எடுத்து போடுங்க. உப்பு ஃபுல்லாவா? போடுங்க. உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டோன்னே தக்காளி நல்லா குழைய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? தண்ணி எடுத்து ஊத்திடலாமா? அவ்வளவுதான். ரொம்பலாம் எதுவுமே குழைய தேவையில்லை. தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். அவ்வளவுதான். ஒரு 200 கிராம் சேமியாக்கு. ஆமா, நம்ம மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூளும் போட்டிருக்கோம்ல, அதான் இந்த ஃபிளேவர் வந்துருக்கும். சூப்பரா இருக்கும் இது. சாப்பிட்டு பாருங்க. எமி தண்ணி எடுத்தாந்து ஊத்துங்க, ஒரு 200 ml. டாடி இந்த ஜக்ல எவ்வளவு டாடி? இதுல வந்து 2 ஜக்கு தண்ணி ஊத்துறேன். ஓகே டாடி. 2 ஜக்கு தண்ணி எடுத்து ஊத்துங்க. ஃபுல்லா ஊத்துங்க. ஊத்துங்க ஊத்துங்க. டாடி பயமா இருக்குது டாடி. இன்னும் அது ஊத்துங்க. ஊத்துங்க. 2 ஜக்கு கரெக்டா இருக்கும் 200 கிராம் சேமியா. அவ்வளவுதான். டாடி என்ன டாடி இவ்வளவு தண்ணி இருக்கு?
அந்த ஆயில் எல்லாம் மேல வந்துச்சு. நல்லா கொதிக்கிட்டோம். ரெஸ்ட் விட்டுலாம். நல்லா கொதிக்கிட்டோம். இது எவ்வளவு நேரம் டாடி கொதிக்கணும்? ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும்டா. நம்ம அந்த வெங்காயம் எல்லாம் வதக்கணும்ல, ஆமா டாடி. அது ஃபுல்லா நல்லா வேகணும். டாடி அப்படியே கீழே காமியே, இங்க ஒரு இது இருந்து கொட்டுது டாடி. அது அப்படிதான் இருக்கும். நல்லா கொதிச்சு அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா, அந்த தனி மிளகாத்தூள் எல்லாமே நல்லா வெந்து இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேல வரும். நம்ம பிரியாணிக்கு எப்படி பண்றோமோ அதே மெத்தட் தான் இதுவும். ஓகே டாடி. ஓகேவா? அத தயிர்லாம் ஊத்துவோம், இல்ல தயிர் ஊத்த மாட்டோம். அவ்வளவுதான். நல்லா கொதிச்சு மேல வந்த உடனே சேமியா போட போறோம். சேமியா போட்டலாமா? போட்டலாம் டாடி. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு மேல வரணும். இந்த எண்ணெய் எல்லாம் மேல வந்திருக்கு பாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் தெரியுமா? உப்பு பார்க்கணும். உப்பு காரம் பார்க்கணும். பாரு, உப்பு காரம் பாக்குறியா? நான் சொல்லி தரேன். கொஞ்சோண்டு எடு, ஒரு ஸ்பூன் எடு. நல்லா கொதிக்குதா? உப்பு காரம் பார்த்தாதான் நமக்கு தெரியும். நல்லா உப்பு காரம் பார்க்கணும்னா நல்லா அந்த ஜூஸ் நிறைய எடுத்து இப்படி ஊறி. டாடி உனக்கு மட்டும் கை சுடாதா டாடி? லைட்டா உப்பு கம்மியா இருக்கு. காரம்லாம் போதும். டாடி உனக்கு கை சுடாதா? எனக்கு பழகிச்சா தங்க இதெல்லாம். பார்க்கவே அப்படியே ரசம் மாதிரி இருக்கு. ரசம் மாதிரி இருக்கா? தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ சேமியா தந்து போட்டுருவோமா? போடலாம். கையில சேமியா போட்டுடலாமாடா? போட்டலாம் டாடி. போடுற தாங்க. சேமியா வந்து குத்துது டாடி. அப்படியே பூ மாதிரி போடணும். சேமியா நான் சிம்ல வச்சுட்டேன். தைரியமா போடு. இந்த சேமியா உப்புமாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா, போட்ட உடனே கிண்டலாம் கூடாது. போடு. போடுமா, அப்படியே உதுத்து போடுமா, உதுத்து போடுமா. ரைட், அதே மாதிரி போடு. ஆமா, அப்படியே போடு. எல்லா சேமியா அப்படியே உதுத்து போடு. ஃபுல்லா போடுங்க. டாடி கீழே கொட்டிச்சு டாடி. பரவாயில்ல. ஃபுல்லா கொட்டியா? ரசம் சேமியா. அப்படிதான் இருக்கும் பாக்க. என்ன பண்ணணும்னா சேமியா வந்து இந்த மாதிரி ஃபுல்லா டாடி கை சுட போதே. அதுதான். இப்போ ஹை ஃப்ளேம்ல வைக்கணும். சேமியா போட்டு நம்ம போட்டு கிண்டலாம் கூடாது எப்பயுமே. சேமியா இல்லைன்னா கட்டி கட்டியா ஆயிடும். இந்த மாதிரிதான் இருக்கணும். நல்லா தண்ணி மேல கிண்டடா. அதை இது பண்ணி வைக்கிறேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி முழுகிச்சா? ஆமா, இந்த மாதிரி முழுகுனதுமே என்ன பண்ணும், கொஞ்சம் வெந்தோடனே ஓகே. இப்போ முட்டை எடு. ஒரு ஆஃப் பாயில்ல முட்டையை போட்டு விட்டுருவோம். முட்டையை உடச்சு ஊத்தணும். நான் உடச்சு ஊத்துறா, நீ ஊத்துறியா? நானே ஊத்துறேன். எப்படி உடைச்சு தெரியாது? நீ ஒரு முட்டை, நான் ஒரு முட்டை டாடி. சரி, ரைட், காட்டு. நான் உடச்சு ஊத்துறா. நீ ஃபர்ஸ்ட் ஊத்து டாடி. டாடி கீழ ஊத்திக்க போதே. ஊத்தாத. டாடி அப்படியே உடைச்சு. வாவ். அவ்வளவுதான். இதே மாதிரி இன்னொரு இடத்துல ஊத்தணும் முட்டையை. ஊத்து பாப்போம். ரைட் சைடு. டாடி அது கீழ ஊந்துற போகுது. பரவாயில்ல, ஊத்து. நம்ம தானே எடுக்க போறோம். நம்ம எடுத்துலாம். எதனா விழுந்தாலும் எடு. நல்லா உட. அது ரெண்டு கையில இது பண்ணுடா. அந்த கரு ஒட்டிச்சா? சரி, ரைட், ஓகே. இந்த மிஸ் தான டாடி பண்ண போறேன். சீக்கிரம் ஊத்து. வரி மாட்டேங்குது டாடி. அதான் ரெண்டு கையில பிரிக்கணும்டா அந்த முட்டைய. இல்லையா? பிரி. ரைட், விடு. அரை வேக்காடு சேமியா வந்துச்சா? என்ன பண்ணணும்னா அப்படியே ஒரே ஒரு தூக்கி தண்ணி நிக்குது பாரு. தண்ணியோட சேமியா அப்படியே நூடுல்ஸ் வளைப்பி நூடுல்ஸ் அது மாதிரி இருக்குது. அப்படிதான். அது பக்குவமா இது பண்ணணும். அவ்வளவுதான். அப்படியே ஸ்மூத் பண்ணி விட்டோம்னா அந்த தண்ணியே இந்த முட்டை ஃபுல்லா இழுத்துறோம். முட்டை போடுது. முட்டைக்கே முட்டை போடுது. இந்த டைமோட இழுத்து பூஞ்சி விடு. சின்ன ஒரு பீஸ் அது வழுகிட்டு போய் விழுது. நான் ஒன்னு சொல்லவா? ஓகே, ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜ் வந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி விட்டு எடுத்தா சூடான சேமியா பிரியாணி ரெடி. அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். ஒரு 3 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேம்லயே தட்டு போட்டு மூடியாச்சு. இப்போ திறந்து பார்த்தா பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கும். ஓகே, சூப்பர்.
எக் சேமியா ரெடி. எமி, சூடான நம்மளுடைய எக் சேமியா பிரியாணி ரெடி. ஓகே, சாப்பிடலாமா? சாப்பிடலாம் டாடி. ஓகே, அப்படியே ஆறுனா உதிரி உதிரி ஆயிடும். சூப்பர். 2 minutes அப்படியே உதிரி ஆயிடுச்சு. சேமியா எக் பிரியாணி. நானும் எங்க டாடியும் சேர்ந்து செஞ்ச சேமியா பிரியாணி எப்படி இருக்குன்னு பாத்துடலாமா? பார்க்கலாம். சாப்பிட்டு பாரா தங்கம், சேமியா பிரியாணி எப்படி இருக்குன்னு. அந்த முட்டையோட வச்சு சாப்பிடணும்டா தங்கம். அந்த பாரு டாடி எடுத்து தரேன் பாரு, இந்த முட்டை அப்படி இப்ப பாரு இவ்வளவு சாஃப்டா இருக்கு பாரு சேமியா. ஆகட்டு, எவ்வளோ பெரிய வாய். சாப்பிட்டு பாரு, சொல்லு பிரியாணி மாதிரி இருக்கா? எப்படி, எந்த ஃபிளேவர் இருக்கு சொல்லு பாப்போம். டாடி அப்படியே பிரியாணி ஃபிளேவர் இருக்குதாடி. பிரியாணி ஃபிளேவர் இருக்குல்ல, அதுதான் இந்த சேமியா பிரியாணி. இது சூப்பரா இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. இன்னொன்று நீங்களும் வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.